எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கையிலிருந்து பின்மாறி போயிட்டு இருக்கிறாங்க. பாவ வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுலங்க. கிறிஸ்தவர்களாலேயே இது நடக்குதுன்னு சொல்லப்படுது. வாங்க முழு கதையை சொல்றேன். எக்ஸ்வாஞ்சலிக்கல் மூவ்மெண்ட். பாவத்துல இருந்தும் போலியான வாழ்க்கையில இருந்தும் ரட்சிக்கப்பட கிறிஸ்தவன் தான் சரியான நம்பிக்கைன்னு நம்பின நிறைய பேருக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் காண்பிச்சது வெறும் மாய்மானமான வாழ்க்கை மட்டும்தான். பரிசுத்தமும் உண்மையும் வெறும் எழுத்துல மட்டும்தான் வாழ்க்கைக்கெல்லாம் கிடையாதுன்னு நிறைய பேர் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிலரால இந்த நம்பிக்கையை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையா சொல்லணும்னா இவங்களுக்கு கிறிஸ்தவத்தின் மேல கோபம்லாம் இல்லைங்க. வருத்தமும் விரக்தியும் தான். ஏன் 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஹாபகூக்குங்கிற தீர்க்கதரிசியும் இப்படிப்பட்ட வருத்தத்திலையும் விரக்தியிலையும் தான் இருந்தார். தேவனுடைய நியாயப்பிரமாணம் பலவீனமானது. தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் வாழ்ந்துட்டு நாங்க தான் ஆண்டவருடைய பரிசுத்த ஜனம்னு மாய்மானம் பண்ணிட்டு இருந்தாங்க. புறஜாதிகளுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்குமான வித்தியாசம் போடுற ட்ரெஸ்லயோ இல்ல பேசுற பாஷையிலோ இல்லைங்க. வாழ்ற வாழ்க்கையில தாங்கிறத சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம ஆபகுக் தேவனிடத்துல கண்ட மணிக்கு கேள்வி கேட்டான். நீங்க பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அப்புறம் ஏன் இந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? துன்மார்க்கன் நீதிமான சூழ்ந்து கொள்ளும்போது நீங்க மௌனமா இருக்கிறீங்களேன்னு என்னென்னமோ கேட்டான். ஆனா ஆபகுக்கு எதிர்பார்த்த நியாய தீர்ப்ப ஆண்டவர் அவங்க மேல கொட்டலைங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் வசனம் தெளிவா சொல்லுது. ஆபகுக் காவலிலே தரித்து அரணில் நிலை கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுவார் என்றும் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்த்தானாம். இந்த மாதிரி மனுஷங்களால ஆபகுக் திரும்பிலாம் போலங்க. கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சான். தரித்து நின்றான். அப்போதான் துன்மார்க்கர்கள் நம்மள சூழ்ந்தாலும் நீதிமான் விசுவாசத்தாலே பிழைப்பான்னு புரிஞ்சுக்கிட்டான். விட்டுட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிருமா? உங்களுக்கு புலம்பணும்னு தோணுச்சுன்னா புலம்புங்க. ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கொட்டிருங்க. அந்த துன்மார்க்கர்களுடைய சூழ்ச்சிக்கு முன்னாடி தம்முடைய நீதியினால உங்களை வாழ வைப்பார். சரி, இப்படிலாம் பண்ணா கிறிஸ்தவ மாறிடுமா? இந்த மாய்மானம் பண்றவங்களாம் திருந்திடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ச்சே ச்சே, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த ஆபகுக்கு சொன்ன மாதிரி அத்திமரம் கனி தராமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும் இவங்கெல்லாம் திருந்தலனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பு அவருக்குள் இருக்கிறதுன்னு அவன் பொறுமையா காத்திருந்தான். விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க ரட்சிப்பு சமீபமா இருக்கு. காட் பிளஸ் யூ.